Hi friends, வணக்கம் and welcome to SHAMMU'S recipes தமிழ். வியூவர்ஸ் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ரெசிபி டெலிஷியஸான கேசர் மில்க் பேடா. தீபாவளிக்கு எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்டாலும் இன்னும் வெரைட்டியா தேடிட்டே இருப்போம். செய்யறதுக்கும் ஈஸியா இருக்கணும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியா இருக்கணும். அந்த லிஸ்ட்ல நம்ம இன்னைக்கு அட்டகாசமான கேசர் மில்க் பேடா செய்ய போறோம். நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய வெரைட்டியான ஸ்வீட்ஸ் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இருக்கும். எல்லா வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேசர் பேடா செய்ய ஃபஸ்ட்டு கொஞ்சமாக குங்குமப்பூவை சூடான பாலில் ஊற வச்சிடலாம். சாஃப்ரானில் நல்ல அரோமாவும் மைல்டான கலரும் கிடைக்கும். இது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் மெல்ட் ஆனதும் 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். இது 125 ml. பால் ஒரு கொதி வந்ததும் குங்குமப்பூ போட்டு ஊற வச்சிருக்கிற பாலையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 2 கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் பால் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கப் சேர்த்துக்கலாம். பால் பவுடரோட வெயிட் 250 கிராம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பவுடரை ஒவ்வொரு கப்பாக சேர்க்கும்போது நமக்கு கிளறி விட ஈஸியாகவும் இருக்கும். கட்டி கட்டியாக ஆகாமல் ஈவனாக குக் பண்ணலாம். இப்போ நல்லா குக் ஆகி ஒன்று சேர்ந்து வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் 1 கப் பவுடர் பண்ண சுகர் சேர்த்து கலந்து விடுங்க. சுகர் பவுடரோட வெயிட் 125 கிராம். சுகர் பவுடர் சேர்த்ததும் கொஞ்சமாக லூஸான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ இதில் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாம கலந்து விடுங்க. நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணா பெஸ்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்ப பேன்ல ஒட்டாம ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க, மிக்ஸ் பண்ண நல்ல சில்கியான டெக்ஸ்சர்ல வருது. ஒரு 15 நிமிஷத்துக்கு இப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ நல்லா ஆறி உருட்டுற பதத்துக்கு வந்திருக்கு. இதை ஒரு ட்ரேக்கு மாத்திட்டு கொஞ்சமா லட்டுக்கு உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்ட வேணாம், ஜென்டிலா உருட்டினாவே அழகா வரும். இப்போ பெருவிரலால சென்டர்ல லைட்டா ப்ரெஸ் பண்ணோம்னா அழகா பேடா ஷேப் கிடைச்சிரும். உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே மாதிரி உருட்ட வரலன்னா குக்கி கட்டர் யூஸ் பண்ணுங்க. குக்கி கட்டர் இல்லைன்னா கூட வீட்டில் நமக்கு பெட் ஜாரில் ரவுண்ட் ஷேப்பில் மூடியெல்லாம் இருக்கும், அதை வச்சு கூட செய்யலாம். அப்போ நமக்கு ஒரே மாதிரி கிடைக்கும். எல்லா பேடாவையும் உருட்டி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே கார்னிஷிங்காக சாப் பண்ண பிஸ்தாஸ் வச்சுக்கிறேன். கூடவே 1-2 சாஃப்ரான் ஸ்ட்ரிங்ஸ் வச்சுக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். இப்போ நமக்கு டெலிஷியஸான கேசர் மில்க் பேடா ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே பேடாவோட டெக்ஸ்சர் பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கும் பர்ஃபெக்டாக பேடா செய்ய வரும். பாருங்க, நல்ல சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி டெலிஷியஸான ஸ்வீட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.